விஜய்க்கு கொடுக்கின்ற இந்த 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது திருமா மற்றும் கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சவப்பெட்டிக்கு அடிக்கின்ற 6 ஆணிகள் என்பதை மறந்துவிடும். அதை உடனடியாக தாமதிக்காமல் செய்ய வேண்டும். பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் திமுக தன்னுடைய ப்ராக்சி குரூப்பை வச்சிருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. தன்னுடைய ப்ராக்சி மெம்பரை வச்சிருக்கு. காங்கிரஸ்குள்ள இருக்காரு பீட்டர் அல்போன்ஸ். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் இருக்கின்ற ஒரு ப்ராக்சி, அவர்களுடைய ஸ்லீப்பர் செல்னு சொல்லக்கூடாது, ப்ராக்சி தான். அவர்களுக்காக போராடுபவர், அவர்களுக்காக பேசுபவர், திமுகவுக்காக பேசுபவர் என்றால் அது ஆளூர் ஷானவாஸ் என்று நிரூபித்திருக்கிறார். இன்றைக்கு என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். 108 தொகுதிகளில், அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி என்ற அளவில் ஆட்சி அமைப்பதற்கு அவர் உரிமை கோரியிருக்கிறார். அவர் உடனடியாக பதவி பிரமாணம் செய்து வைத்து சட்டமன்றத்தில் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி ஆளுநர் உத்தரவிட வேண்டும். அதுதான் நேர்மையான அரசியல் சட்டம். நீ நேர்மையா நடந்துக்க, அநீதியா நடந்துக்க, அதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சட்டப்படி அதுதான் நடக்க வேண்டும். அப்புறம் கமலாலயத்தில் அல்லது RSS அலுவலகத்தில் நடக்க முடியும்? கவர்னர் மாளிகை என்பது RSS மாளிகை மாதிரி தானே. ஆகவே அந்த சட்டப்படி நடக்க வேண்டும். அதை விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மிக சரியாக சொல்லியிருக்கிறார். திரு விஜய் அவர்கள் என்னோடு தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் பேசி என்னிடம் ஆதரவு கேட்டார். நான் கட்சியிலே ஆலோசித்து முடிவை சொல்லுவதாக சொல்லியிருக்கிறேன். அதோடு நாங்களும் இடதுசாரி இயக்கங்களும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு அவருக்கு ஒரு கிரீன் சிக்னல் காட்டும் விதமாக உடனடியாக விஜய் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு கவர்னர் அழைக்க வேண்டும், இது அரசியல் சட்ட மரபை மீறக்கூடாது என்று திருமாவளவன் அவர்கள் ஆளுநரை கண்டிக்கும் விதமாக பேசியிருக்கார். இது ஆளுநர் ஷானவாஸுக்கு தெரியுமா இல்லையா? கட்சியில நடக்கிற விஷயங்கள் தெரியும்ல. தெரிந்தும் இவர் என்ன சொல்றாரு? ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கிறாரு. பேரலைன்னு நினைக்கிறேன், பேரலை மற்றும் தமிழ் குரல் பேட்டி கொடுக்கிறார். அவரு விஜய் அவர்களுக்கு இந்த தைரியம் இல்லை, விஜய் அவர்களுக்கு ஆளுநரை எதிர்க்கின்ற தைரியம் இல்லை. ஆண்மை இருக்கிறதா? இந்த ஆண்மை இல்லாத, தைரியம் இல்லாத விஜய்க்கு அரசியல் எதற்கு அப்படின்னு சொல்லி கண்டபடி பேசியிருக்கார். உங்க தலைவர் காலையில சொல்றாரு, தன்மையாக பேசுகிறார். இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க, தன்மையாக பேசியிருக்கிறார். நாங்க கூடி முடிவெடுக்கிறோம். ஆளுநர் உடனடியாக தாமதிக்க கூடாது, விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து அவரை அவகாசம் கொடுத்து பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுங்க. பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற இடம் சட்டமன்றம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். ஆனால் இதை முட்டுக்கட்டை போடும் விதமாக ஆளூர் ஷானவாஸ் விஜயை வம்புகிறார். அதாவது திமுகவின் குரலாக ஒலிக்கிறார். ஏன்னா தோல்வி அடைந்தவர்கள், முதல்வரே தோத்துட்டாரு. எவ்வளவோ மக்கள் நிலத்தட்டங்களை இது பண்ணவர் முதல்வரே தோத்துட்டாரு. தோற்கடித்தது அதிமுக இருந்தாவது பரவாயில்ல, அதிமுகவிடம் தோற்றிருந்தால் கூட அவர் போயிருப்பார் மனசார. தோற்கடித்தது தாவேக்கா என்பதால் ஸ்டாலினால தாங்க முடியல, திமுகவினரால தாங்க முடியல. அதனால ஆளூர் ஷானவாஸ் மூலமாக உள்ளுக்க ஏதாவது முட்டுக்கட்டை போட்டிருந்து இருக்காரு. உண்மையிலேயே திமுகவிற்கு பாஜக வரக்கூடாது, பாரதிய ஜனதாவின் கட்சியில் விஜய் சிக்கிவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணம் இருந்தால் அவர்கள் என்ன செய்யணும்? காங்கிரஸ் செய்தது சரி என்று அவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். காங்கிரஸ் என்ன செய்தது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைகளில் விஜய் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைகளில் விஜய் சிக்கிவிடக் கூடாது, கொல்லைப்புறமாக நுழைந்து விடுவார்கள் என்பதற்காக உடனடியாக ஆதரவு தெரிவித்து, திமுக நம்மளை என்ன திட்டினாலும் சரி பேசினாலும் சரி பரவாயில்ல, நாங்க இருக்கிறோம், 5 எம்எல்ஏக்கள் நாங்கள் ஆதரவு தர்றோம்னு சொல்லி முதல் வேலையாக ஆதரவு கொடுத்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் திருமாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும். ஒரு சிக்னல், நாங்க போயிட்டோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி. அதை இவங்க கடுமையாக விமர்சிக்கிறது. இவங்களை மற்ற ஆளுகளை எல்லாம் தூண்டிவிட்டு இன்றைக்கு கண்டன தீர்மானம் கூட திமுக நிறைவேற்றி இருக்கிறது. சரி, அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலையில் சிக்கக்கூடாது என்பதற்கு நீங்க மாற்று திட்டம் என்ன வச்சிருக்கீங்க? நீங்க ஆட்சி அமைக்க போறீங்களா? நீங்க ஆட்சி அமைக்க உரிமை கோரல. மாற்று திட்டம் என்ன இருக்கு? யாருக்கிட்ட இருக்கு மாற்று திட்டம்?
இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? CV சண்முகம் தலைமையில ஒரு குரூப் உடைஞ்சு வர்றதாகவும் அல்லது எடப்பாடியே வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பதாகவும் ஒரு தகவல் கசிகிறது. தகவல் வந்துருச்சு, பல்வேறு தரப்பினரும் பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுக வெளியிருந்து ஆதரவு கொடுக்கறதா என்ன இருந்தா என்ன, அது பாஜக கூட்டணி, பாஜக தான் இயக்குத எடப்பாடியோட ஃபைல்ஸ் இங்க மாட்டி இருக்கு. ஆக தேவையான நேரத்தில் சுருக்கு கயிறை இழுப்பாங்க அவங்க. அதிமுகவை இப்பொழுது ஆதரவு கொடுக்க சொல்லிட்டு தேவையான நேரத்தில் தூக்கி போட்டுட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அவர் ஆட்டுவித்தால் இவர் ஆடுவார் எடப்பாடி. அமித்ஷாவை மீறி ஏதாவது செய்ய முடியுமா எடப்பாடியால? அப்போ தாவேகா அவங்க கைகளுக்குள்ள போயிருச்சுன்னா என்ன ஆகும்? அழகா டேக் ஓவர் பண்ணிடுவாங்க பிஜேபி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க விஷயம் விஜய், நாங்க மக்கள் நல திட்டங்களை தர்றோம், இத்தனை 1000 கோடி தர்றோம், அது தர்றோம், இது தர்றோம்னு பேசுகிற விதமாக பேசி அவரை ஒரு வழி பண்ணி அரசியல் சூழ்நிலையை தங்களுக்கு ஆதரவாக மாற்றலாம் என்று என்ன சித்து விளையாட்டு பண்ணணுமோ பண்ணுவாங்க. அதற்கு வழிவகுக்க கூடாது என்றுதான் காங்கிரஸ் கட்சி முதல் ஆளாக போய் அவருக்கு தாவேகா விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. மதசார்பற்ற தன்மையில் அவர் நீடிக்க வேண்டும். மதசார்பற்ற கட்சியாகத்தான் ஜாதிகளை கடந்து மதத்தை கடந்து மக்களை இணைத்து வெற்றி பெற்றிருக்கிற ஒரு அற்புதமான கட்சியா தாவேகா இருக்குது. நாம தான் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. எத்தனையோ வசைப்பாடலாம், யார் வேண்டுமானாலும் வசைப்பாடுங்கள். காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டதுன்னு சொல்றீங்க, எல்லாரும் சொல்றீங்க, முஸ்லீம் லீக்குகள் சொல்றாங்க, முஸ்லீம் எம்எல்ஏக்கள் எல்லோரும் சொல்றாங்க. உங்கள்கிட்ட மாற்று திட்டம் என்ன இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியை தடுப்பதற்கான மாற்று திட்டத்தை சொல்லுங்க. எதுவுமே இஸ்லாமிய உறுப்பினர்களிடம் இஸ்லாமிய கட்சிகளிடம் இல்ல மாற்று திட்டம் இல்ல. ஸ்டாலின் வர போறாங்களா? இல்ல. ஆனா அவங்க என்ன, இது அவர்களுக்கு அடங்காத கோபம் இருக்குது தாவேகமால். நான் முன்பே சொன்னது போல அதிமுகவிடம் தோற்றிருந்தால் கூட இரண்டாவது இடத்திலே முதலிடத்தில் அதிமுக வென்று, இரண்டாவது இடத்துல ஸ்டாலின், மூன்றாவது இடத்துல தாவேகா இருந்தா கூட இவங்க ஓட்ட பிரிச்சு விட்டாங்க, நம்ம அதிமுக தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசாரிட்டு போயிருப்பாரு. ஆனால் தோற்றது தமிழக வெற்றி கழகத்திடம். அதனால் அவர்களுக்கு கோபம் எல்லாம் அதிமுகவை விட தாவேகாவிடம் தான். ஆகவேதான் இப்ப இந்த ஆளூர் ஷானவாஸை தூண்டிவிட்டு இந்த ப்ராக்சிய இது பண்ணி பண்றாங்க. இன்னொரு ப்ராக்சி காங்கிரஸுக்குள்ள இருக்காரு, பீட்டர் அல்போன்ஸ். இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. அதிமுகவும் தன்னுடைய ப்ராக்சி உறுப்பினர்களாக நிறைய பேரை வச்சிருந்தாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் பின்னாளில் அவர் MP ஆகினார், காங்கிரஸ்ல இருந்தார். ஆனால் அவர்களுடைய பாலசுப்ரமணியம், அவர் பாலசுப்ரமணியம் தான், இனிஷியலோட சேர்த்தத்தான் சரியா வரும். பாலசுப்ரமணியம் அவர் மூலமாக காங்கிரசுக்குள் தனக்கு வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருந்தார். கடைசியாக வெளிப்படையாகவே அவர் அவருக்கு நியமன MP பதவி கொடுத்து இந்த அம்மா இது பண்ணாங்க, ஜெயலலிதா. ஆக அப்படி ஒரு ப்ராக்சியாக ஷானவாஸ் இருக்கிறார். எந்த நேரத்திலும் அவர் உடைத்துக்கொண்டு, அவருடைய என்ன எந்த நேரத்திலும் அவர் உடைத்துக்கொண்டு திமுகவுக்கு போய்விடலாம். அவர் அந்த ஐடியாவில் தன்மேல் திரும்ப நடவடிக்கை எடுக்கட்டும், நம்ம திமுகவுக்கு போகுங்கிற அளவில் அவர் இப்ப பேசிக்கிட்டு இருக்கார். ஆளூர் ஷானவாசுடைய எண்ணம் என்னவென்றால், விஜய் ஸ்டாலினுடைய அவர்களுடைய எண்ணத்தை அவர் பிரதிபலிக்கிறார் என்றுதான் நாம் என்ன தோன்றுகிறது. விஜய் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, எப்படியோ மறு தேர்தல் வந்தால் எப்படியாவது சமாளித்து இந்த அளவிற்கு விஜய் வரவிடாமல் வேறு மாற்று வழிகளில் எப்படியாவது விஜயை சுருக்கி விடலாம், வேறு கவனமாக வேட்பாளர்களை தேர்வு பண்ணி கரெக்டா இது பண்ணி இன்னும் ஒரு 10-20 தொகுதிகள் அதிகமாக வர்ற மாதிரி பண்ணிடலாம் என்பதும், ஷானவாஸ் திமுகவிலேயே தனக்கு ஒரு சீட்டை வாங்கி நின்றலாம் அப்படிங்கிற ஐடியாவிலையும் இந்த இதை நடந்துடக்கூடாது, விஜய் ஆட்சி அமைத்து விடக்கூடாது என்ற ஐடியாவில் தான் ஆளூர் ஷானவாஸ் இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இவருடைய ஒட்டுமொத்த குறிக்கோள். ஆகவே திருமாவளவன் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஷானவாஸிடம். ஷானவாஸ் யாருடைய ஆள், யாருடைய பிராக்சி என்பது வெளிப்பட்டு விட்டது அவருடைய பேச்சு. எப்படியும் இந்த ஒரு கூட்டணி ஆட்சிக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுத்து விடக் கூடாது என்பதில் முட்டுக்கட்டை போடுவதில் ஒரு முதல் ஆளாக இவர் இருக்கிறார். எச்சரிக்கையாக நடக்க வேண்டும், காலதாமதம் செய்யக்கூடாது. திருமாவும் கம்யூனிஸ்டுகளும் உடனடியாக தாவேகாவுக்கு ஆதரவை வழங்கினால்தான் மேலதிகமாக அதற்கு அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சித்து வேலைகளை ஆரம்பித்து விஜயை எப்படியாவது தன்னுடைய வலையிலே வீழ்த்துவதற்கு துடிப்பார்கள், எப்படியாவது இது பண்ணுவாங்க. இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு அரசியல் எழுச்சி என்பது, மாற்றம் என்பது, தேவைப்படுகின்ற மாற்றத்தை விஜய் கொண்டு வந்திருக்கிறார். 60 ஆண்டு கால திராவிட இயக்க
ஆட்சிகளுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கரா போட்டு முட்டுக்கட்டை போட்டு நிறுத்திட்டார். ஸ்பீட் பிரேக்கர் போட்டாச்சு, நிறுத்தியாச்சு வண்டியை. அடுத்து இவர் பொசிஷன் எடுத்து டிரைவ் பண்ணணும். அதற்கு கம்யூனிஸ்டுகளும் திருமாவும் வேறு என்ன பிளான் இருக்கு உங்கள்கிட்ட? பாரதிய ஜனதா கட்சி பின்னால ஏறிடக்கூடாது. அந்த வண்டியில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஏறினால் அதிமுக காரர்கள் வந்தால் ஊழலுக்கு வழிவகுப்பார்கள், ஊழல் முத்திரை குத்தப்படும். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஊடகங்கள் எல்லாமே கடுமையாக விமர்சிப்பார்கள், விஜய பேசுவார்கள். அதைத்தான் எதிர்பார்க்கிறது திமுக. அப்படி அதிமுகவோடு அவர்கள் டைப் வச்சுட்டாருன்னா விஜயை காலி பண்ணிடலாம்ங்கிறது அவங்களுடைய ஐடியா. ஆகவே இதற்கு வழிவகுக்க கூடாது. மறுபடியும் தமிழகத்தில் ஒழித்து கட்டப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் துளிர்த்து விடக்கூடாது. இதோட அடிச்சு அந்த பெட்டிக்குள்ள சவப்பெட்டிக்குள்ள மூடினது கடைசியானியும் அடித்து விட வேண்டும். நீ தமிழகத்தில் எந்திரிக்கவே கூடாது. வைங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையில கொஞ்சம் நஞ்சு ஆட்டமா போட்டாங்க. வைங்க சரியாக அடித்திருக்கிறார் ஆணி. இந்த மறுபடியும் அதாவது தெளிவாக சொல்லுவதென்றால் விஜய்க்கு கொடுக்கின்ற இந்த 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது திருமா மற்றும் கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சவப்பெட்டிக்கு அடிக்கின்ற 6 ஆணிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை உடனடியாக தாமதிக்காமல் செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.